ஓகே. ஸோ யாருக்கும் டவுட் இல்லையா? டவுட் இல்ல. நாளைக்கு முன்னாடி பண்ணி செஞ்சு மட்டும் பார்க்கணும். டைம் மட்டும். ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. செஞ்சு பாருங்க. லெட்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் உள்ள போகும். ஸோ ஸ்க்ரீன் தெரியுதுல? ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நேற்று நவீன் பண்ணது வந்துட்டு இப்போதான் நான் வந்துட்டு புஷ் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸே அதை வந்துட்டு கிட்ல இருக்கும். ஓகேவா? வழக்கம் போல தான் கிட்ட போனீங்க அப்படின்னா என்னோட ப்ரொஃபைல் இது நான் அமிச்ச லிங்க்ல வந்துட்டு என்னோட ஃபுல் கமெண்ட்ஸும் இருக்கும், நவீன் பண்ணதும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் வந்துட்டு ஃபுல் பண்ணி பாருங்க, க்ளோன் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட். எதுவும் தெரியல அப்படின்னா லெட்ஸே இதுல இருந்து ரெஃபர் பண்ணுங்க. அதையும் தாண்டி புரியல அப்படின்னா டேரக்டா எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஃபைன் பண்ணிருந்தேன். என்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இதில் நார்மலாக என்னோட வெப்சைட்டுக்கு வந்தால் என்ன இருக்கணும், அதில் வெப்சைட்லேயே காண்டாக்ட் பண்ண என்ன இருக்கணும், கஸ்டம் மாடலுக்கு என்ன இருக்கணும் அப்படின்றதெல்லாம் டிஃபைன் பண்ணி. ஓகேவா? ஸோ அதுதான் பேசிக்காக ரவுட்டர் பற்றின ஃபுல் ஐடியாவுமே அதிலேயே கொடுத்துருப்பான். இன்னைக்கு நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இது மாதிரி கஷ்டமா வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே விச் மீன்ஸ் அப்போ பர்கருக்கு வந்துட்டு நான் எவ்வளோ கவுண்ட் வேணும், எவ்வளோ கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வேணும், பீஸாக்கு எவ்வளோ கவுண்ட் வேணும், டொமேட்டோஸ்க்கு எவ்வளோ கவுண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுலேயே வந்துட்டு லெட்ஸே இப்போ நான் இங்கே கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கீழே வந்துட்டு எனக்கு ஒரு பில் ஜென்ரேட் ஆகும். லெட்ஸே நான் இங்கே வந்துட்டு சிக்கன் 4 இது போட்டிருக்கேன். ஸோ இப்போ லெட்ஸே சிக்கன் வந்துட்டு ஒரு சிக்கன் வந்துட்டு லெட்ஸே 200 அப்படின்ற மாதிரி சம்திங் வச்சுக்கோமே ப்ரைஸ். இப்போ அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கீழே வந்துட்டு பில் ஜென்ரேட் ஆகணும். ஸோ அதுதான் வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுவுமே நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு இதை பேஸ் பண்ணி பண்ணிருக்கோம். இப்போ நான் லட்சம் ஏதாச்சும் ஒரு கவுண்ட் மாத்துறேன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம இங்க வந்துட்டு யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பில்லையும் ஜென்ரேட் பண்ண போறேன். அந்த பில்லு வந்துட்டு நான் இங்க ப்ரெஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கவுண்ட் வந்து மாறணும். ஓகேவா? அது டைனமிக்கா மாறணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு இங்க பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு என்னோட ஹோம் பேஜுக்கு போயிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு என்னோட பிரெட்ஸு, வெஜிடபிள்ஸு, மீட்டு, ஸோ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்துட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு நான் பிரெட்ஸ்குள்ளே போனேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு நான் என்னோட பிரெட்ஸ்ன்ற வேரியபிள் இருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு எங்கேருந்து வருதுன்னா எனக்கு வெஜிடபிள்ஸ்ல இருந்து வருது. ஸோ நான் அதுக்குள்ளே போய் பார்த்தேன் அப்படின்னா என்னோட வேல்யூஸ் வந்துட்டு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு பில் வந்துட்டு நான் ஜென்ரேட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு என்ன வேணும் அப்படின்னா இதோட சேர்த்து இன்னொரு ஆட்ரிபியூட் வேணும். லெட்ஸ் சே ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோமே. இப்போ ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்குமே நான் என்ன ஆட் பண்ணணும்னா ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் வந்துட்டு ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்துட்டு நான் பீட்சாக்கு லெட்ஸ் சே ஒரு 130 அப்படின்னு வச்சுக்கிறேன். 130. ஓகேவா? ஸோ இதே மாதிரி இப்போதைக்கு நான் பிரெட்ஸுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கு. ப்ரைஸுக்கு இங்கே வந்துட்டு லெட்ஸ் சே ஒரு பர்கருக்கு 8 வச்சுக்கோங்க. இங்க வந்துட்டு வேகலுக்கு லெட்ஸ் சே ஒரு 75. இங்க வந்துட்டு ஒரு 20 வச்சுக்கேன். ஸோ இந்த ப்ரைஸ் எல்லாம் இப்போ நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரைஸை வந்துட்டு என்னோட காம்பனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அடாப்ட் பண்ணேன். ஓகேவா? இப்போ இங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரெட்ஸை வந்துட்டு நம்ம கார்டு காம்பனண்ட்டுக்கு அமைச்சிருக்கோம். இந்த பிரெட்ஸோட நான் இன்னொரு பேராமீட்டரையும் நான் பாஸ் பண்ணும் விச் இஸ் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ நான் அந்த ப்ரைஸை நான் இங்கேயுமே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் நம்ம என்னன்னு கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்காக தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ எனக்கு ஸ்டாட்டிக்காக இருந்தால் போதுன்றதுனால இப்போதைக்கு ஸ்ட்ரிங்காகவே இருக்கட்டும். ஸோ இங்கேயும் நான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு இங்க ஸோ நமக்கு இப்போ பிரெட்ஸுக்கு மட்டும் இந்த அப்டேட் வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? லெட்ஸே வந்துட்டு இங்க எல்லாத்துக்குமே எனக்கு ப்ரைஸ் வந்துட்டு வரணும். எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பிரெட்ஸ் இது கார்டு காம்பனண்ட் வந்துட்டு கால் பண்ணுதோ அங்கே எல்லா இடத்துலையுமே எனக்கு ப்ரைஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பிரெட்ஸ்ல நம்ம அதை இன்னும் அடாப்ட் பண்ணல. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் பண்ணிடலாம். ஓகேவா? ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அப்படின்ற ஆட்ரிபியூட்டுக்கு நான் என்ன பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு பிரெட் வந்திருக்கா. ஸோ பிரெட் டாட் ப்ரைஸ் அப்படின்ட்டு கேட்கலாம்.
இப்போ இது ஒர்க் ஆயிரும், பட் மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு ஆக்சுவலாக ஒர்க் ஆகாது. அது அடுத்து எரர் த்ரோ பண்ணும் நம்ம லோட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன்னா, இந்த ப்ரைஸை வந்துட்டு ஒரு இடத்துல நான் டிஸ்பிளே பண்ணுறேன். லெட்ஸே நான் இங்கே வந்துட்டு பீட்சான்னு போட்டிருக்கேன், அது கீழே வந்துட்டு எனக்கு கீழே வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ நான் அதுக்கு வந்துட்டு இங்கே ஹெட்டிங் இருக்கா, ஸோ நேமுக்கு அப்புறமா எனக்கு வந்துட்டு அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நான் ஒரு டெக்ஸ்ட்ன்ற ஒரு காம்பனன்ட் திரும்ப கிரியேட் பண்ணிக்கிறேன் டேரக்ட் பண்ணணும். அண்ட் இதுக்குள்ள வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ப்ரைஸ் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு அந்த அப்டேட் வந்துட்டு அடாப்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எரர் த்ரோ பண்ணலாம், அது ஏன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக இந்த இடத்துல எரர் த்ரோ பண்ணியிருக்கோம், ஏன்னா வந்துட்டு இப்போ லெட்ஸே நான் வெஜிடபிள்ஸ் போகிறேன், இங்கே வந்துட்டு நான் இன்னும் இதை யூட்டிலைஸ் பண்ண, ஐ மீன் ப்ரைஸ்ன்றதை வந்துட்டு பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ போனால் மேபி எரர் அடிச்சு நினைக்கிறேன், சேவ் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ என்னன்னு தெரியல, ஆக்சுவலாக இது எரர் த்ரோ பண்ணணும். ஓகேவா? ஏன்னா காம்போனண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ தேவைப்படுது சைட் பை சைடு. ஸோ இங்கே காம்போனண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இன்னொரு வேல்யூ வந்துட்டு பாஸ் ஆகல, பட் வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு பாஸ் பண்ணாமலே யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பேசிக்காக எரர் த்ரோ பண்ணோம், பட் இந்த இடத்துல த்ரோ பண்ணல. இப்போ நம்ம ஜஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், நமக்கு எரர் த்ரோ பண்ணும்போது அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு ப்ரைஸ் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஆல்சோ கான்டெக்ட் இருக்கும், என்ன கான்டெக்ட்ல இந்த ப்ரைஸ் வந்துட்டு என்ன கான்டெக்ட்ல இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்துட்டு இங்கே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கண்டென்ட்ஸ் மட்டும் டைப் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நான் பிரெட்ஸில் வந்துட்டு இதை அடாப்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு இங்கே பிரெட்ஸ்ன்ற அந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, சே வந்துட்டு நம்ம கான்ஸ்டன்ட்ல வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு என்னோட எல்லா வேல்யூஸுமே இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஓவரால் ஆப்ஜெக்டே வந்துட்டு நான் ஸ்டேட் வேரியபிளாக கொண்டு போறேன். அதை எப்படி பண்ண போறேன் அப்படின்றத இங்கே பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ஓகே பிரெட் ஓகே பண்ணிடுறேன். சரி, ஸோ இதை வந்துட்டு யூஸ் ஸ்டேட் வச்சு மாற்றிக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்துட்டு இனிஷியலாக என்ன வேல்யூ வைக்க போறேன் அப்படின்னா, பிரெட்ஸ்ன்ற வேல்யூ தான் வைக்க போறேன். ஸோ தட் எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஆல்ரெடி பாஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ஆல்சோ கார்டு காம்பனண்ட்ல இன்னொரு அடாப்டர் வந்துட்டு பார்க்க போறேன். ஓகேவா? இங்கே வந்துட்டு ஓகே, ஸோ நான் அதை டிஃபைன் பண்ணிட்டு போகணும்னு ஆசை. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு டிஃபைன் பண்ணுவேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒவ்வொரு டைம் இந்த கவுண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் போதும் அது பேஸ் பண்ணி எனக்கு இங்க இருக்கிற இந்த ஸ்டேட் வேரியபிளோட வேல்யூஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும் அப்படின்றத தான் இந்த ஃபங்க்ஷன் பண்ண போகுது. ஸோ நான் அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்துட்டு நார்மலா எப்படி ஸ்டேட் வேரியபிள்ல சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ நான் இங்க வந்துட்டு இன்டீஜரா இருக்கிறதுனால நான் இங்க ஆன் கிளிக்ல ஜஸ்ட் செட் நம்ம அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணியிருக்கோம். பட் இங்க வந்துட்டு எனக்கு காம்ப்ளெக்ஸான ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ நான் அந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத ஒரு ஃபங்க்ஷனில் தான் ரைட் பண்ணும். ஓகே, ஸோ நான் அந்த ஃபங்க்ஷன் மட்டும் ரைட் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஹேண்டில் சேஞ்ச். ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பில் சேஞ்சுக்கு எனக்கு ஒரு 2 பேராமீட்டர் வந்து. ஓகேவா? ஸோ அந்த என்னென்ன பேராமீட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நேம். ஸோ நேம் அப்படின்றது வந்துட்டு எனக்கு ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்கணும். அண்ட் தென் வந்துட்டு கவுண்ட். ஓகேவா? ஸோ கவுண்ட் வந்துட்டு எனக்கு நம்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட பிரெட்டோட வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுவேன் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பிரெட் வந்துட்டு என்கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலா என்ன பண்ணணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லெட்ஸே வந்துட்டு இப்போ நான் இங்க ஒரு பட்டன் வந்துட்டு கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பட்டன் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். கால் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பீட்சா அப்படின்ற நேம் வந்துட்டு எனக்கு சென்ட் பண்ணும் இங்க. ஓகேவா? இந்த நேம் வந்துட்டு எனக்கு இங்க ரிசீவ் ஆயிட்டு ஆல்சோ கவுண்டையுமே சென்ட் பண்ணும். இப்போ 4ன்னு இருந்துச்சு, நான் ப்ரெஸ் பண்ண உடனே 5 ஆயிடுச்சா. ஸோ 5ன்ற கவுண்ட்டையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு சென்ட் பண்ணும். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பிரெட் பில்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த நேம் வந்துட்டு எங்க மேட்ச் ஆகுதோ, பீட்சான்ற நேம் வந்துட்டு எந்த இடத்துல எனக்கு மேட்ச் ஆகுதோ அந்த இடத்துல கவுண்ட்ன்றத 5ன்னு வச்சிரு அப்படின்றத நான் இங்க பண்ண போறேன். ஸோ நார்மலா நம்ம வந்துட்டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? இங்க வந்துட்டு நம்ம அரேல தான் டிக்ளேர் பண்ணிப்போம் இந்த பிரெட்ஸ் வந்துட்டு. ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவோம்,
ஃபார் ஈச் வந்துட்டு நார்மலா ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்ணுவோம். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல மேப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது மாதிரி பிரெட் பில்ல நான் மேப் பண்ண போறேன். ஸோ மேப் பண்ணும்போது லெட்ஸ் ஒரு இப்போதைக்கு பிரெட்னு நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ உள்ள வர வேல்யூவை இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு டெர்மினரி ஃபங்க்ஷன் வந்துட்டு ரைட் பண்ண போறேன். லெட்ஸ் ஒரு பிரெட்ல நேம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த நேமும் எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ல பாஸ் ஆச்சு இல்லையா? அந்த நேமும் ஈக்குவலண்டா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு பிரெட் டாட் கவுண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கவுண்ட்டை வந்துட்டு எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆன கவுண்டா செட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். அப்படி இல்லைன்னா பிரெட் டாட் கவுண்ட்டையே வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நான் இங்க ரைட் பண்ணியிருக்க கோட். ஓகேவா? ஸோ இதுபடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். செக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பிரெட்டை வந்துட்டு மேப் பண்றேன். மேப் பண்ண உடனே எனக்கு ஒவ்வொரு வேல்யூவா ஐட்டரேட் பண்ணும். இப்போ நான் பீட்சா ப்ரெஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பீட்சா 6 வந்துட்டு சென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? 6 சென்ட் ஆனதுக்கு அப்புறம் பிரெட்ல இருக்கிற நேம் வந்துட்டு செக் பண்ணும். பீட்சான்னு எங்க மேட்ச் ஆகுதோ அதோட கவுண்ட் மட்டும் நான் அமிச்ச கவுண்ட்டை வந்துட்டு சேவ் பண்ணும். அதர்வைஸ் வந்துட்டு ஆல்ரெடி இருந்த கவுண்டே வச்சிடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம மேப் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் இந்த கார்டு காம்பனண்ட்டுக்கு அனுப்பணும். ஓகேவா? இங்க நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வேணும். அது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ டைப் வந்துட்டு நம்ம டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றதுனால நம்ம டைப் வந்துட்டு டிஃபைன் பண்ணோம். ஸோ இங்க வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்படின்றத வந்துட்டு நான் இப்படி வந்துட்டு டிஃபைன் பண்ணலாம். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு வாய்ட் ஃபங்க்ஷன் எதுவும் ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை அப்படின்றத கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் அது என்னென்ன பேராமீட்டரும் பாஸ் பண்ணுதுன்றதையும் மென்ஷன் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேம் ரிட்டர்ன் பண்ணோம். அண்ட் ஆல்சோ வந்துட்டு கவுண்ட் டைமே ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? இந்த நேம் அண்ட் கவுண்ட்டுக்கும் நான் டைப் டிஃபைன் பண்ணோம். நேம் வந்துட்டு ஸ்ட்ரிங் அண்ட் கவுண்ட் வந்துட்டு நம்பர். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டை டீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்ற இதை வந்துட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த கார்டு காம்பனண்ட்க்கு அதே ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணணும். ஓகேவா? ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்ற இது ஃபங்க்ஷனோட பேராமீட்டர் விச் மீன்ஸ் காம்பனண்ட்டோட பேராமீட்டருக்கு நான் ஹேண்டில் பில் சேஞ்ச் வந்துட்டு அசைன் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே அசைன் பண்ணிட்டு நான் திரும்ப கார்டு காம்பனண்ட்ல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம பட்டன் தானே ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ பட்டன் ப்ரெஸ் ஆகும்போது அந்த ஈவெண்ட்டை வந்துட்டு எனக்கு கால் பண்ண அந்த ஃபங்க்ஷனையுமே சேர்த்து கால் பண்ண அப்படின்றத நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம செட் நம் வந்துட்டு பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இங்கே நான் இப்படி வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம 2-3 லைன் போக போகிறோம். ஸோ அதனால வந்துட்டு பிராக்கெட் சென்டர் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட். அண்ட் தென் வந்துட்டு ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம இங்கே கால் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணோம் ஆப்வியஸாக சொன்ன மாதிரி. அண்ட் அதுக்கு வந்துட்டு நேமு அண்ட் தென் கவுண்ட் வந்துட்டு நான் இப்போ என்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு செட் நம் வந்துட்டு மேபி அப்டேட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்றேன் நம் ப்ளஸ் ஒன் ஆக்சுவலாக இப்படியே நான் சரி ஓகே இப்படியே சென்ட் பண்ணுறேன். அது என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஆல்சோ இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன சேஞ்ச் பண்ணுறோமோ அது வந்துட்டு எங்கேயுமே பிரிண்ட் ஆக போகிறது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்துட்டு பிரிண்ட்டும் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லாஸ்ட்டாக வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா பெட்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? கன்சோல் லாக்ல பண்ணும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இங்கே பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இங்கே போவோம் அவுட்புட். ஸோ நான் கன்சோல் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்கே வந்துட்டு நான் இப்போ அடிஷன் பட்டன் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகேவா? நான் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அரே வந்துட்டு டிஸ்பிளே இருக்கு. அதில் வந்துட்டு பீட்சா வந்துட்டு இருக்கு அண்ட் அதுக்கான ப்ரைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன உள்ள இருக்குன்னு காட்டல. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே கவுண்ட் வந்துட்டு எனக்கு 5 வச்சிருக்கு. ஓகேவா? இது எதனால 5 வச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஸ்டேட் வேரியபிள் வந்துட்டு ஒரு இஷ்யூ பண்ணும். என்னன்னா இங்கே ஸ்டேட் வேரியபிள் வந்துட்டு ரியல் டைமா இருக்காது. ஓகேவா? ஸோ அதுதான் இன்னைக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ண நினைச்சேன். இப்போ நான் செட்டம் அப்படின்னு சொல்லி இங்கே கால் பண்ணிருக்கேன். இது ஓகே. இது வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு ஏசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா
வாட் எவர் த வெப்சைட் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கட்டும். இது வந்துட்டு பேக்ரவுண்ட்ல எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் லெட்ஸே இந்த செட் ஆக்சுவலா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்ம லைன் பை லைனா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ லெட்ஸே இந்த லைன் இருக்குன்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஹேண்டில் சேஞ்சே வந்துட்டு கால் பண்ணிருக்கோம். ஆனா இங்க இருக்கிற ஸ்டேட் வேரியபிளோட நம்ம சேஞ்ச் பண்றது வந்துட்டு ஏசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? இங்க மேபி ஓகே. ஸோ இங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணல. பட் வந்துட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த செட் நம்பர் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஏசின்க்ரனஸ் ஃபங்க்ஷனா இருக்கும். ஸோ ஏசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு வரும்போது நான் லெட்ஸே அந்த நம்பர் வந்துட்டு அப்டேட் ஆயிருக்கலாம், இல்லை அப்டேட் ஆகாமலும் இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வேர்ஸ்ட் கேஸ்க்கு கன்சிடர் பண்ணி நம்பர் பிளஸ் ஒன்னு கொடுத்துறேன். ஓகேவா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு அது ஏசின்க்ரனஸ்ல ரன் ஆகிறதுனால செகண்ட் லைன் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ நான் அதனால பிளஸ் ஒன் இங்கே கொடுத்துக்கிறேன், அங்கே -1 கொடுக்கணும் ஆக்சுவலா. ஓகேவா? ஸோ இப்படி வந்துட்டு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு அடிஷன் ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலான வேல்யூ என்னவோ அது மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு கவுண்ட் வந்துட்டு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இங்க இருக்கிற கவுண்ட் வந்துட்டு அந்த பர்டிகுலர் கார்டு காம்பனன்ட் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிருக்கு. ஓகேவா? அண்ட் தென் இங்க இருக்கிற பர்டிகுலர் கவுண்ட் வந்துட்டு எனக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த பிரெட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த காம்பனன்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு பண்ணியிருக்கோம். இதுல வந்துட்டு ஆக்சுவலா ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எனக்கு நான் மெசேஜ்ல போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போன மாதிரி இருக்கும். திடீர்னு என்ன பண்ணிருக்கோம்னு புரிஞ்சா பேசு. யாராச்சும் மைக் ஆன் பண்ணி பேசுங்களா? கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா தானே இருக்கு இது நீ போடுறது. அடுத்தது டேப் மாத்தி மாத்தி போறியா? நீ எங்க என்ன இதுல பண்றானே தெரிய மாட்டேங்குது. அது ஃபாலோ சரி, பண்ற okay. கஷ்டமா இருக்குன்றான். ஆமா. ஓகே, நான் சம்மரைஸ் மட்டும் பண்றேன். ஸோ ஓகே. இது வந்துட்டு பேரண்ட் காம்போனன்ட். ஓகேவா? அதாவது கார்டு காம்போனன்ட்டுக்கு வெளியில இருக்கு. ஸோ நான் இங்க காமிச்சேன். இங்க பார்த்தோம் அப்படின்னா பிரெட்ஸ்ன்ற ஒரு காம்போனன்ட் இருக்கு. ஸோ இது வந்துட்டு என்னோட பேரண்ட் காம்போனன்ட். இந்த வெளியில இருக்கிற இந்த 4 பிளஸ் இந்த டைட்டிலையும் சேர்த்து. ஓகேவா? இந்த காம்போனன்ட்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். ஸோ நான் இங்க வந்துட்டு ஒரு ஸ்டேட் வேரியபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டேட் வேரியபிள்ல என்ன வேல்யூஸ் இருக்க போகுது அப்படின்னா எனக்கு அரே ஆஃப் இந்த வேல்யூஸ் நேமு, பிரைஸ், இமேஜ், கவுண்ட். ஓகேவா? இந்த மாதிரி 4 வேல்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை வச்சு அரே வந்துட்டு இருக்கு. ஓகேவா? விச் மீன்ஸ் வந்துட்டு இப்போ எனக்கு ஜஸ்ட் இந்த கான்ஸ்டன்ஸ்ல இருக்கு இல்லையா, அதே தான் நான் ஸ்டேட் வேரியபிள்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்க வந்துட்டு பிரெட் பில்லு செட் பிரெட் பில்லு அப்படின்னு சொல்லி நான் இதோட வேல்யூஸ் வந்துட்டு மாற்றி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் கிரியேட் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேராமீட்டரா நேம் அண்ட் கவுண்ட் வந்துட்டு எடுத்துக்கும். இந்த நேம் அண்ட் கவுண்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு வேல்யூஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணும். லெட்ஸே நான் இங்க நேம் வந்துட்டு பீட்சான்னு கொடுத்தேன் அப்படின்னா அந்த பீட்ஸான் மேட்ச் ஆகிற இடத்துல எனக்கு வந்துட்டு கவுண்ட் வந்துட்டு நான் பாஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேராமீட்டரா பாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கவுண்ட்டை வந்துட்டு வைக்கும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இருந்த கவுண்டே வச்சுட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மேப் ஃபங்க்ஷன் வந்துட்டு இங்க பண்ணிருக்கு. ஓகே. அண்ட் தென் லாஸ்டா வந்துட்டு எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இங்க கன்சோல் லாக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு என்ன பண்ண போகுது, இந்த பிரெட் பில்லோட கவுண்ட்ல வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகுது. எந்த இடத்துக்கு நாங்கள் கவுண்ட் வந்துட்டு எந்த நேமுக்கு வந்துட்டு கவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் இந்த கார்டு காம்பனண்ட்டுக்கு வந்துட்டு பாஸ் பண்றேன். ஓகே. ஸோ இந்த கார்டு காம்பனண்ட்ல இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் இந்த இடத்துல ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு நேம்ல எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கெட் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு டீகன்ஸ்ட்ரக்டும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இங்க வந்துட்டு எனக்கு பட்டன் ஆடோ இல்லைன்னா நெகட்டிவோ கொண்டு போகும்போது, விச் மீன்ஸ் பாசிட்டிவ் பட்டன் நெகட்டிவ் பட்டன் வந்துட்டு ப்ரெஸ் ஆகும்போது நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா செட் நம் அப்படின்னு மட்டும் நான் இந்த பர்டிகுலர் யூஸ் ஸ்டேட்டுக்கு மட்டும் வேல்யூஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒன்று நெகட்டிவ்ல கொண்டு போயிருப்பேன், இல்லைனா பாசிட்டிவ்ல கொண்டு போயிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆல்சோ வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அதுதான் இந்த காம்பனன்ட்க்கு இப்போ நம்ம பாஸ் பண்ண ஃபங்க்ஷன். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த நேம் விச் மீன்ஸ் இப்போ இது வந்துட்டு பீட்சாக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு பீட்சாக்கு வந்துட்டு மேப் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பீட்சான்ற நேமுக்கு நம்பர் -1 விச் மீன்ஸ் நம்பரோட வேல்யூ இப்போ லெட்ஸ் சே கரண்டா 7 இருக்குது.
அது -1 ஓகேவா. ஸோ அப்படின்ட்டு இந்த பிரெட்ஸுக்கு வந்துட்டு விச் மீன்ஸ் இங்க இருக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பாஸ் ஆயிருக்கும். ஸோ இங்க பீட்சா அந்த -1னா இப்போ 6ன்னு பாஸ் ஆயிருக்கும் ஓகேவா. ஸோ இங்க என்ன பண்ணிட்டேன், நான் பிரெட்டை வந்துட்டு மேப் பண்றேன் ஓகேவா. ஸோ எனக்கு எந்த இடத்துல பிரெட் டாட் நேம் அப்படின்ற இடத்துல இந்த நேமோட மேட்ச் ஆகுது விச் மீன்ஸ் இப்போ எனக்கு இங்க பீட்சான்னு வந்துட்டு இங்கேயும் பீட்சான்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அப்போ மட்டும் இங்க இருக்கிற கவுண்டரை எடுத்து அந்த பிரெட்ல வை அப்படின்ட்டு சொல்லும் ஓகேவா. ஸோ இப்போ பீட்சா ஈக்குவல் டு பீட்சா அப்படின்ற மேட்ச் ஆன இடத்துல எனக்கு வந்துட்டு கவுண்ட்ன்றது 6 மாதிரி. மற்ற எல்லாத்துக்கும் ஆல்ரெடி என்ன கவுண்ட் இருந்துச்சோ அதே இதை கொண்டு போய் வச்சிடும் ஓகேவா. ஸோ இதுதான் ஓவராலா இந்த ஃபங்க்ஷன் பண்ணிட்டு. இப்போ புரிஞ்சா? ஓகேடா. ஸோ வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஏன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மிஸ் அவுட் ஆயிட்டோம் அப்படின்னா இதாகும், அடுத்து பார்த்தா புரியாது ஃபங்க்ஷன். ஸோ அதனால சொல்றேன். எதுவும் queries இருந்துச்சுனாலும் டைப் கூட பண்ணுங்க. மெசேஜும் ஓப்பன்ல தான் வச்சிருக்கேன் மொபைல்ல. செட்னம்க்கு கீழே இருக்கிற இதுதானே சொல்லாதீங்க. ஆமா. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் அங்க வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஹேண்டில் சேஞ்ச். ஸோ அதுக்கு நான் நேம் தான் இங்க வச்சிருக்கேன் ஓகேவா. ஸோ லெட்ஸே நான் வந்துட்டு ஜாவால ஒரு நேம் இருந்திருக்கேன் ரைட். ஸோ எக்ஸாம்பிள் காட்டுறேன் எதுக்கு வந்துட்டு. இப்போ நான் லெட்ஸே ஆட் வாய்ட் ஆட் ஓகேவா. அப்படின்றதுக்கு நான் இன்டீஜர் லெட்ஸே ஒரு ஏ அப்புறம் இன்டீஜர் பி அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ நான் ஆனால் கால் பண்ணும்போது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா லெட்ஸே ஆட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணும்போது நான் அதுக்கு வேல்யூ வந்துட்டு என்ன இருக்கலாம். சரி, இப்போ நான் நம்மனு என்னோட இதில் வச்சிருக்கோம், நம் 2 அப்படின்னு கூட வச்சிருக்கோம். ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கால் ஆகும்போது அது எப்படி வேல்யூவா எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எனக்கு வந்துட்டு ஏ அண்ட் பின்னு தான் எக்ஸஸ் பண்ணும் ஓகேவா. ஸோ அதுதான் இங்க வந்துட்டு நடந்திருக்கு. மேபி அது குழப்பதான் தெரியல எனக்கு புரியல. அதாவது ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்றது இந்த பர்டிகுலர் கார்டு காம்போனன்ட் இருக்க நேம் ஓகேவா. இந்த ஹேண்டில் சேஞ்ச் அப்படின்றது எந்த ஃபங்க்ஷனுக்கு மேப் ஆயிருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஹேண்டில் பில் சேஞ்ச் அப்படின்றதுக்கு தான் மேப் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹேண்டில் பில் சேஞ்சுன்றது வந்துட்டு நேம் அண்ட் கவுண்ட் பாஸ் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை அப்டேட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு ஆப்ளிகம். புரிஞ்சா? இதை ஹேண்டில் சேஞ்ச் ஆக்சுவலா. சரி ஓகே. ஸோ இங்க வந்துட்டு நான் பிரெட் பில் அப்படின்றதுல வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ நான் அப்டேட் பண்ணது வந்துட்டு என்னோட ஸ்டேட் வேரியபிள்ல அப்டேட் ஆகாது ஓகேவா. ஸோ ஏன்னு சொல்றேன். இப்போ கன்சோல் லாக் பண்ணி பார்த்ததுல நம்ம வந்துட்டு இது அப்டேட் ஆயிடுச்சு தான் ஓகேவா. பட் இருந்தாலும் இது என்ன சொல்றது, நம்ம வந்துட்டு ஸ்டேட் வேரியபிள்ல செட் பிரெட் பில் அப்படின்றதுல வச்சாதான் எனக்கு வந்துட்டு வேல்யூ அப்டேட் ஆயிட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக சொல்றேன். சரி ஓகே. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட பிரெட் பில்ல வந்துட்டு நான் மேப் பண்ணணும் ஓகேவா. ஸோ நான் இங்கே பிரெட் பில் அப்படின்றதுல மேப் பண்ண போறேன். இதுல வந்துட்டு எனக்கு பி அப்படி பில்னு வச்சுக்கிறேன் ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் வேணும். அதில் வந்துட்டு டெக்ஸ்ட் வேணும். ஸோ அதில் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பில் ரேப் பண்ணோம். நான் இப்போதைக்கு எம்டி எலமெண்ட் வச்சு ரேப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ புரியும். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிரெட் பில்ல வந்துட்டு நான் ஒரு காம்போனண்ட்டாக டிஸ்பிளே பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ பில் நேமு அண்ட் அதோட ப்ரைஸ் வந்துட்டு டிஸ்பிளே பண்ண. ஸோ அதனால நான்
டெக்ஸ்ட் இல்ல பிரைஸ் போடுது பில். அண்ட் தென் வந்துட்டு லாஸ்ட் பில்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ப்ரைஸையும் கவுண்ட்டையும் மல்டிபிள் பண்ணி அதோட வேல்யூ என்ன வருதோ அதை வந்துட்டு டிஸ்பிளே லெட்ஸே வந்துட்டு இப்போ இங்க பீட்சாக்கு இருக்கு இல்லையா, பீட்சால வந்துட்டு ப்ரைஸ் என்னது 130, கவுண்ட் என்ன இருக்கு 7. ஸோ 7 × 130 அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதோட ஆக்சுவல் வேல்யூ என்ன வருதோ அதுதான் நான் வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு பில்லோட ஆக்சுவல் கவுண்ட் வரும். இப்போ நான் அந்த ஆப்ரேஷன் இது ப்ளே பண்ணிக்கிறேன். பில் டாட் ப்ரைஸ். ஓகேவா? மல்டிப்ளைட் வித் bill dot output. ஸோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஆக்சுவலா ப்ரைஸ் வந்துட்டு ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஸோ இது மாதிரி இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா சரி ஓகே, நான் இப்போதைக்கு இதை இன்டிஜரா மாற்றிருக்கேன். அப்புறமா நான் சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ இங்க வந்துட்டு நம்ம அதை ஸ்ட்ரிங்கா வந்துட்டு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்பர் நான் மாற்றிட்டேன். ஓகேவா? இப்போ மாற்றிட்டேன். இப்போ என்னால் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் வந்துட்டு பண்ண முடியுது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே. ஸோ இதுதான் நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இப்போ பீட்சா வந்துட்டு கவுண்ட் வந்துட்டு 7 இருக்கு, 7 இருக்கு. ஆல்சோ வந்துட்டு எனக்கு 9, 10 இப்போதான் அப்டேட் ஆகுது. ஆக்சுவலா முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இன்னொரு கவுண்ட் வந்துட்டு ஏற்றுறேன். ஓகே, எனக்கு கவுண்ட் ஏற்றின உடனே எனக்கு இங்க வந்துட்டு அப்டேட் ஆகலை. அது ஏன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? ஆக்சுவலா இதை பத்தி நம்ம நிறைய எடுத்துட்டு இருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இங்க நான் வந்துட்டு கவுண்ட் வந்துட்டு இங்க அப்டேட் பண்றேன். ஓகேவா? இதுவுமே ஸ்டேட் வேரியபிள் தான். இந்த மொத்த ஆப்ஜெக்ட்டுமே ஸ்டேட் வேரியபிள் தான், பிரெட் பில் அப்படின்றது. ஓகேவா? ஆனா எனக்கு இந்த கவுண்ட் ஆனா இன்க்ரீஸ் ஆனவுடனே அப்டேட் ஆகி இங்க ரெண்டர் மாறலாம். ஏன்னு யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? டெக்ஸ்ட்லயோ இல்லைன்னா வாய்ஸ்லயோ எதனாலும் ஓகே தான். ஸோ கோட் பாருங்க, கோட்ல நான் வந்துட்டு ஆக்சுவலா ஆப்ஜெக்டை அப்டேட் பண்ணிட்டேன். நான் கன்சோல் லாக் பண்ணி பார்த்தாலும் கன்சோலையும் காட்டிடுறேன். ஸோ இங்க கன்சோல்ல பார்த்தேனாலும் எனக்கு வந்துட்டு இந்த பீட்சாக்கு இப்போ கவுண்ட் வந்துட்டு 17ல இருக்கு. ஓகேவா? பட் வந்துட்டு இங்க எனக்கு 130 × 17 நான் போட்டேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு கவுண்ட் அதிகமாக வரும். பட் இது 9, 10 காட்டிட்டு இருக்கு. அது ஏன்னு யாராச்சும் சொல்ல முடியும்? கால்குலேட்டர் இருக்கும். இது இன்னும் என்ன வேல்யூ வச்சிருக்குன்னு பார்ப்போமா? ஸோ 9, 10 டிவைடட் பை 130. ஓகேவா? ஸோ இன்னுமே என்னோட கவுண்ட் 7ல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கு. பட் நான் 17க்கு வந்துட்டேன். எனக்கு வந்துட்டு ஏன் இது வந்துட்டு ரீரெண்டர் ஆகல? ஆக்சுவலா நம்ம ஸ்டேட் வேரியபிளுக்கு போனதுக்கே ரீசன் என்னதுன்னா வேல்யூஸ் அப்டேட் ஆச்சுன்னா ரீரெண்டர் ஆகும். ஸோ அதனாலதான் நம்ம ஸ்டேட் வேரியபிளுக்கு போகணும். ஆனா எனக்கு இங்க ரீரெண்டர் ஆகல. யாராச்சும் ஏன் கன்க்ளூட் பண்ண முடியுமா? கைஸ் இதை பத்தி நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். யாராச்சும் கன்க்ளூட் பண்ணுங்க. இல்லைன்னா யாருக்குமே தெரியலையா எதுக்கு எனக்கு அப்டேட் பண்ணாதுன்ட்டு ரீரெண்டர் ஆகலன்ட்டு யாருக்குமே தெரியல. ஏன்னா வந்துட்டு அது இனிமே ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா டிஃபால்ட்டா எனக்கு என்ன 2 இருக்கு. ஓகேவா? ஸோ நான் 2 இருக்கும்போது 113 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் அப்டேட் பண்றேன். இங்க வந்துட்டு இந்த ஸ்டேட் வேரியபிளுக்கு எனக்கு வேல்யூ வந்துட்டு அப்டேட் ஆகும். இங்க இருக்கிறதும் ஸ்டேட் வேரியபிள் தான். ஆனா அது ஏன் எனக்கு அப்டேட் ஆகல? அவ்வளவுதான் என் கொஸ்டின். ஸோ இதுக்கு மட்டும் யாராச்சும் ஆன்சர் பண்ணுங்க. சரி ஓகே, ஐ கெஸ் யாருக்கும் தெரியலாம்னு நினைக்கிறேன். மேபி எங்க டீச்சிங்ல எதுவும் இஷ்யூஸ் இருக்கா? சரி ஓகே. ஸோ யூஸ் ஸ்டேட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு இருக்கு, இன்னும் வரைக்குமே நீங்க செட் பிரெட் பில்ல வந்துட்டு யூஸ் பண்ணல அப்படின்ட்டு.
ஆல்சோ நம்ம கார்டு காம்பனண்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நான் நம்பரை வந்துட்டு ஜஸ்ட் ஈக்குவல் டுன்னு அசைன் பண்ணி ஜஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன். செட் நம் அப்படின்றது வந்துட்டு எனக்கு என்னதுன்னா ஒரு ரியாக்ட் ஸ்டேட் ஃபங்க்ஷன், ஓகேவா, ஸ்டேட் ஆக்ஷன். ஸோ அந்த ஆக்ஷனுக்கு நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணாதான் எனக்கு ரீரெண்டர் ஆகும். அதை விட்டுட்டு நான் டைரக்டா ஜஸ்ட் என்னோட ஆப்ஜெக்ட்ல சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா அது சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அது வெறும் நார்மல் ஆப்ஜெக்ட் தான். இங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தெரியும், நான் பிரெட் புல்ல ஹோவர் பண்ணேன்னா அது என்ன ஆப்ஜெக்ட்னு காட்டும். ஸோ அது வந்துட்டு எனக்கு நார்மலாக ஒரு பிரெட் பில் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட், அது என்ன அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், அது என்ன ஹோல்ட் பண்ணிருக்கேன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிருக்கேன்னு காட்டும். அதே இது நான் செட் பிரெட் பில்ல ஹோவர் பண்ணேன் அப்படின்னா இங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஸ்டேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி இங்க போடுது, ஓகேவா. ஸோ நான் அதை கால் பண்ணா மட்டும்தான் எனக்கு ரீரெண்டர் ஆகும். அதர்வைஸ் நான் டைரக்டா சேஞ்ச் பண்றேன், இந்த மாதிரி மேப் பண்ணி சேஞ்ச் பண்றேன் அப்படின்னா எனக்கு ரீரெண்டர் ஆகக்கூடாது. ஸோ நான் அதனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு, ஓகேவா. ஸோ நான் அதை வந்துட்டு அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா செட் பிரெட்வில் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் பண்ணோம் நம்ம. அதுக்கப்புறம் அதில் அப்டேட் ஆகிற வேல்யூவை செட் பண்ணணும், ஓகேவா. நான் இங்கே வந்துட்டு அப்டேட் பண்ணி எனக்கு இங்கே வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நான் அந்த அப்டேட்டட் வேல்யூவை இங்கே வந்துட்டு பாஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நான் இங்கே வந்துட்டு டைப் மட்டும் பிரச்சனை கொடுப்போம். சரி, ஓகே. இது ஆக்சுவலா டைப் ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஒரு எரர் வருது. என்ன எரர்னா இந்த பிரெட் பில்ல வந்துட்டு நம்பர் ஆஃப் அரேயா இருக்கலாம், ஏதோ ஒரு நார்மல் அரேயா இருக்கலாம், பட் மேபி வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி எரர் த்ரோ பண்ணுது. நான் அது ஜஸ்ட் இப்போதைக்கு டைப்ல வந்துட்டு ஏனின்னு கொடுத்துருக்கேன். ஏனினா எனக்கு இப்போதைக்கு இந்த டைப் வந்துட்டு தெரியல அப்படின்னு சொல்லி. ஸோ இல்லைன்னா நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்துட்டு ஒரு டைப்பா டிஃபைன் பண்ணிட்டு அதை வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஏனின்னு கொடுக்குறதுக்கு இது மாதிரி நான் கொடுத்தாலும். ஸோ இப்போதைக்கு நான் சிம்பிள்சிட்டிக்காக ஏனின்னு கொடுத்துருக்கேன், ஓகே. பட் நமக்கு வந்துட்டு இங்கே ப்ராப்பராக தான் அப்டேட் ஆகும், ஓகே. செட் பிரிக்கில் இப்போ நான் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன், ஓகே. இப்போ நான் இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ரீஎன்டர் ஆயிருக்கு, ஓகே. ஸோ இப்போ நான் வச்சே கவுண்ட் குறைக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி கேன்சல் ஆஃப் பண்ணி பார்த்தேன். யா, ஸோ கவுண்ட் மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு என்ன இஷ்யூன்னு யாருக்காச்சும் தெரியுதா? ஆக்சுவலா வந்துட்டு இங்க நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிரெட்ன்ற வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூல எங்க நேம் சேஞ்ச் ஆகுதோ அங்க மட்டும் கவுண்ட்னு வைக்கணும். அதர்வைஸ் வந்துட்டு ப்ரீவியஸா இருந்த கவுண்ட்டை வந்துட்டு அப்படியே வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா. ஸோ இதனால என்ன இஷ்யூ அப்படின்னா ஆக்சுவலா இந்த வேல்யூஸே வந்துட்டு இப்போ நம்பர் அரேவா மாறிடுச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு டைப் ஸ்கிரிப்ட் வந்துட்டு எடுத்து கொடுத்தாரு. ஸோ இதனாலதான் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றேன். ஏன்னு புரிஞ்சா இங்க வந்துட்டு இப்போ ஆக்சுவலா பிரெட் பில்ல எனக்கு இருக்க வேண்டிய வேல்யூஸ் இது கிடையாது இல்லையா. இப்போ வந்துட்டு எனக்கு 3135 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு அப்டேட் ஆகுது, எனக்கு கவுண்ட் மட்டும் தான் உள்ள இருக்கு. ஸோ நான் அப்படி வைக்கக்கூடாது, எனக்கு ஓவரால் வேல்யூவே வரணும். அண்ட் தென் கவுண்ட் மட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகும், ஓகேவா. ஸோ நான் அது மட்டும் இங்க அப்டேட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட்ல கவுண்ட். ஸோ அதர்வைஸ் என்ன பண்றேன் அப்படின்னா நான் மற்றதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ ஸ்ப்ரெட்னு நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது என்னதுன்னா ப்ரீவியஸா இருந்த வேல்யூ. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இது நவீன் எடுத்தாலும் எனக்கு தெரியல. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் இங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். விச் மீன்ஸ் இப்போ நேமு அப்புறம் வந்துட்டு இது என்னென்ன கொடுத்துருக்கோம், நேமு, ப்ரைஸ், இமேஜ். ஸோ ஓகேவா. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற வேல்யூஸையே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். அது போக கவுண்ட்டுக்கு மட்டும் நான் இந்த வேல்யூ அசைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறேன், ஓகேவா. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் அதே ஆப்ஜெக்டே எனக்கு ஸ்ப்ரெட் பண்ணா மட்டும் போதும், ஓகே. ஸோ அதுதான் என்னோட ஃபங்க்ஷன். இப்போ நான் வந்துட்டு இந்த ஏனி அப்படின்ற
டைப் வந்துட்டு எடுத்து விட்டேன் அப்படின்னா எனக்கு இப்போ எரர் தோக்கணும். ஏன்னா வந்துட்டு இப்போ அதை வந்துட்டு நம்பர் அரே ரிட்டர்ன் பண்ண போதில் ஆப்ஜெக்ட் அரே தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றதுனால வர அட்வான்டேஜ். நம்ம கம்பைல் டைம்லயே நம்மளோட எரரை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நான் போயிட்டு கன்ஃபுல் ஆக தான் பண்ணியிருக்கேன். இதான் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி, ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒவ்வொரு தடவையும் கவுண்ட் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கான வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும் இங்கே. ஓகேவா? ஸோ இப்போ நான் அது வந்துட்டு கொஞ்சம் அலைனிங் வந்துட்டு சரியா பண்ணாம, லேஅவுட்டிங் வந்துட்டு ப்ராப்பரா பண்ணாம இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். என்னன்னா வந்துட்டு இங்க டிசைனிங் வந்துட்டு நாங்கள் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நவீன் தான் ஆக்சுவலாக பண்ணா. ஸோ கார்டு காம்பனண்ட்ல டெய்ல்வின் கிளாஸஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் ஸ்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு அப்பதான் நீங்க இதோட ஃபெமிலியர் ஆக முடியும். இல்லை அப்படின்னா டிசைனிங் வந்துட்டு உங்களுக்கு பெருசா வராது. ஸோ அதனால வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாச்சும் டிசைன் பண்ணி பாருங்க. இதே எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாருங்க. ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் இதை வந்துட்டு எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஐடியா வந்துட்டு எப்படி பண்றேன் அப்படின்றது பாருங்க. ஸோ இப்போ நான் ரேடிக்ஸ் போய்க்கிறேன். எனக்கு வந்துட்டு இது ஒரு டேபிளா டிஸ்பிளே பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன செக் பண்றேன் அப்படின்னா, ரேடிக்ஸ்லேயே இதுக்கு ஏதாச்சும் காம்பனன்ட்ஸ் இருக்கா அப்படின்றது செக் பண்ண பாருங்க. ஸோ என்னால் ஒவ்வொரு நேரம் உட்காந்து பார்க்க முடியாது அப்படின்றதுனால டேபிள்னு இருக்கான்னு பார்க்குறேன். ஸோ எனக்கு டேபிள்னு ஆல்ரெடி ஒரு காம்பனன்ட் இருக்குன்னு காட்டுது ரேடிக்ஸில். ஓகேவா? ஸோ நான் அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டேபிள் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் கோட் அப்படின்றது வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டேபிள் ரூட்னு ஒன்று இருக்கணும். ஸோ அது வந்துட்டு டேபிள் டேக் நம்மளோட நார்மல் HTML பண்ணுவோம்ல தம்பு. அதுக்கப்புறமா ஹெட்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ அது என்னதுன்னா TH நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி. ஓகேவா? அதுக்குள்ள காலம் ஹெட்டர்ஸ் ஆக்சுவலாக இதுதான் TH. அதுக்கப்புறமா இது T row வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டான HTML டேக்ல இது வந்துட்டு மேப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த இதில் வந்துட்டு ஃபார்மெட்டில் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா? இங்கே வந்துட்டு நான் டேபிள் அப்படின்றது ரேடிக்ஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். டாட் ரூட். ஓகேவா? அதையே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா டேபிளோட ஹெட்டர். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு டேபிள் டாட் ஆக்சுவலாக டேபிள் டாட் காலம் ஹெட்டர்ஸ். ஓகேவா? ஸோ நான் அதையும் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு நேம் தான். ஓகேவா? ஸோ நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் இதே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் மிச்சம் இருக்கிறதுக்கெல்லாம் ப்ரைஸ் அண்ட் தென் இது வந்துட்டு டோட்டல். ஓகேவா? ஓகே. ஏன்னா ஆக்சுவலாக ப்ரைஸ் டிஸ்பிளே பண்ணுறது எல்லாம் குவான்டிட்டி மட்டும் டிஸ்பிளே நல்லா இருக்கும். அதான் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நான் ஆக்சுவலாக இதை நான் போட்டேன் அப்படின்னா ஒரு இஷ்யூ வரும். என்னன்னா இப்போ நம்ம மேப் தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு இதை நான் அப்படியே சேவ் பண்ணிட்டு காட்டுறேன். உங்களுக்கு எப்படி காட்டுறேன்னு பார்ப்போம். இப்போ நான் இங்கே பண்ணியிருக்கபடி எனக்கு ஃபார் லூப்பில் தான் ரன் ஆகும். அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் எனக்கு இந்த டேபிள் ஹெட்டரே ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ நம்ம போய் அவுட்புட்டில் பார்த்தோம்னா தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எனக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு இந்த ஹெட்டரே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை என்னோட ஃபார் லூப்பை விட்டு வெளியே வச்சுக்கிறேன். ஸோ வெளியே வச்சுட்டு இதை வந்துட்டு ரேப் மட்டும் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு எம்டி டேகே இப்போதைக்கு. ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம இதை வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்துட்டு கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. அண்டு இது வந்துட்டு ஒரே இதுக்குள்ளே போயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டேபிளோட ஹெட்டர் வந்துட்டு எனக்கு முடிஞ்சிச்சு. இப்போ டேபிள்லேயே என்ன இருக்கு? ரோன்னு இருக்கு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு தடவை எனக்கு இந்த ரோ வந்துட்டு கால் ஆயிரும். டேபிள் டாட் இருக்கும். ஓகே. ஸோ எனக்கு நியூ ரோஸில் வந்துட்டு ஒவ்வொன்றுமே பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சு. இப்போ நான் டெக்ஸ்ட்டை வந்துட்டு வேறு இதில் ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இது ஆக்சுவலாக ஒரு ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு
இந்த மல்டிபிள் இடத்துல இந்த 6 இடத்துல வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் அதை ஒரே இடத்துல பண்ணணும், ஒரே நேரத்தில் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் டி அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரே வேல்யூஸ் இருக்க எல்லா காம்பனன்ட்ஸும் செலக்ட் பண்ணிப்போம். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ 5th வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணணும். கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு 6 இடத்துல கேப்சர் இருக்கு. நான் அப்படியே டைரக்டா டைப் பண்ணேன். ஓகேவா? டேபிள் டாட் செல். ஓகேவா? ஸோ முடிச்சுட்டு நான் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த மல்டிபிள் கலர்ஸ் வந்துட்டு போயிடும். ஸோ இங்கே நான் சேவ் பண்ணிட்டு அண்ட் இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னா என் பீஸாவில் 6 குவான்டிட்டி இருக்கு, 780 ரூபா. ஓகேவா? ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இதுவும் 7ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு, 910 ரூபான்னு. ஓகே, ஸோ இதுதான் இவ்வளோ பண்ணியிருக்கோம். அண்ட் இது எல்லாத்தையுமே நான் மற்ற காம்பனன்ட்ஸ்லையுமே அடாப்ட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு ஆக்சுவலாக இது வரை நடக்கணும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா டெக்ஸ்ட்ல கூட போடுங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரி, ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்படிதான் ஆக்சுவலாக டிசைன் ஐடியாஸ் வந்துட்டு கொண்டு வரும். லெட்ஸே வந்துட்டு இப்போ எனக்கு இது வந்துட்டு அதுலேயே வந்துட்டு ஒரே பக்கத்தில் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிட்டு இல்லையா? ஸோ அது மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காம்பனன்ஸ் இருக்கான்னு பார்ப்பேன். அதை வந்துட்டு நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன். ஓகேவா? லெட்ஸே அது இல்லை அப்படின்னா நான் என்னோட ஓன் டிசைன் ஐடியாவோட வரணும். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். அது எப்படி பண்ணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் மைண்டில் வந்துட்டு யோசிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? இது ஓகே. இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு பிரெட்ஸுக்கு வந்துட்டு நான் இதை அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு டொமேட்டோவில் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதில் வந்துட்டு எந்த சேஞ்சஸும் வராது. ஓகே, ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் இன்னும் அப்டேட் பண்ணலாம். ஸோ அதை மட்டும் இப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ஸோ மீட்டுக்கு அண்ட் வெஜிடபிள்ஸ் ஓகே. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே அதே சேம் ஃபங்க்ஷன் தான் வேணும். ஓகே, ஸோ இங்கேருந்து ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். மீட்டுக்கு வந்துட்டு இது பிரிண்ட் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மீட் பில் வந்துட்டு இங்க வந்துட்டு ஹேண்டில் கிளிக் அப்படின்னு ஹேண்டில் சேஞ்ச். அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹேண்டில் பில் சேஞ்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்துட்டு பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு நம்ம என்ன பாஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ ப்ரைஸ் வந்துட்டு ஆக்சுவலாக மீட்டாக ப்ரைஸ் கொடுக்கணும். அங்கே வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக இன்னும் அது செட் பண்ணல. நான் கான்ஸ்டன்ட் போய்க்கிறேன். ஸோ மீட்ஸில் வந்துட்டு நம்ம என்ன அப்டேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்குமே நான் இப்போதைக்கு ப்ரைஸ் வச்சுப்பேன். ஸோ சிக்கன் ஒரு 210 வச்சுக்கலாம். பீஃபுக்கு 300. ப்ரைஸ் லெட்ஸே ஒரு 280 வச்சுருக்கேன். ஒரு 410 வச்சுக்கிறேன். அண்ட் தென் இங்கே வந்துட்டு டர்க்கியில் நான் ப்ரைஸ் திரும்ப அப்ளை பண்ணேன். ஒரு 350 வச்சுக்கோம். அண்ட் இங்கே வெஜிடபிள்ஸில் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ப்ரைஸையும் திரும்ப நான் பாஸ் பண்ணும். ஸோ மீட் டாட் ப்ரைஸ். ஸோ வெஜிடபிள்ஸில் ஆக்சுவலாக மீட்டில் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அண்ட் இங்கே யூஸ் ஸ்டேட்டில் எனக்கு ஏறது எதுக்கு அப்படின்னா நம்ம இன்னும் அந்த மீட்ஸ்
அப்படின்ற நேமுக்கு வந்துட்டு ரீநேம் பண்ணல. ஸோ மீட்ஸ்க்கு ரீநேம் பண்ணிக்கிறேன். cannot find its ஸோ இப்போ நான் இங்கே போய் வெஜிடபிள்ஸ் மீட்ஸில் போய் அப்டேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த பில்லுமே வந்துட்டு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பிரெட்ல இருக்கக்கூடிய டேபிள் வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அதே தான் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே காப்பி பண்ணிட்டு மீட்டில் வந்துட்டு நான் இதை இம்போர்ட் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு ராடிக்ஸ்ல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்துட்டு பிரெட் பில் நேம் கிடையாது, மீட்டுக்கான பில். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற குவான்டிட்டி அதுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்றத காட்டிட்டு இருக்கு. இப்போ நான் வச்சு ஏதோ ஒரு இதுக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ரைஸுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதையும் நான் வெஜிடபிள்ஸ்லையும் அடாப்ட் பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே வெஜிடபிள்ஸ்க்குமே வேல்யூஸ் எல்லாம் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படிதான் ஆக்சுவலி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு சேஞ்ச் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது எல்லா இடத்துலையுமே நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இங்கே வந்துட்டு வச்சுக்கிறேன். ஸ்பீனட்ஸ்ல வச்சுட்டு ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 35. இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 20 வச்சேன். இப்போ இதுக்கு வந்துட்டு 32 அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் ரேண்டமாக வந்துட்டு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் ப்ரைஸையுமே வந்துட்டு அங்கே அப்டேட் பண்ணணும். ஸோ அதனால வந்துட்டு ஐட்டம் டாட் ப்ரைஸ் அப்படின்ட்டு அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் தென் வந்துட்டு எனக்கு அதே சேம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அங்கேருந்து வேணும். ஸோ நான் அதே இது திரும்பியும் காப்பியும் பண்ணிக்கிறேன். அண்ட் யூஸ் ஸ்டேட் வந்துட்டு இம்போர்ட் பண்ணலாம், அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்துட்டு அதோட நேம் வெஜிடபிள்ஸ் காப்பி பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் மீட் பில்ன்றதுக்கு பதிலாக நான் நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு வெஜ் பில் அப்படின்ட்டு வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு செட் வெஜ் பில் அப்படியே வச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஹேண்டல் ஃபங்க்ஷனையும் இங்கேயும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்துட்டு எனக்கு அந்த டேபிள் மட்டும் பிரிண்ட் ஆனால் போதும். நான் எல்லா இடத்துலையும் அந்த சேஞ்சஸ் வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு இதுக்கான இன்புட் மட்டும் பண்ணுறேன். மீட் பில் கிடையாது, இங்கே வெஜிடபிள் வெஜ் பில். ஓகேவா? ஓகே. ஸோ எல்லா எரர்ஸும் முடிஞ்சிச்சு. இப்போ என்னதுன்னா எனக்கு ஒவ்வொரு காம்போனன்ட்ஸுமே, அதாவது பிரெட்ஸுக்கு தனியாக வந்துட்டு எனக்கு பில் மெயின்டைன் பண்ணிருக்கு, வெஜிடபிள்ஸ்க்கும் தனியாக பில் மெயின்டைன் பண்ணிருக்கு, அண்ட் தென் மீட்டுக்குமே தனியாக வந்துட்டு பில் மெயின்டைன் பண்ணிருக்கு. ஓகே. ஸோ தவிர ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா?
இல்லடா ஓகே. எனக்கு ஸோ புரிஞ்சுல இல்லடா. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து புரியல. இல்ல எனக்கு ஓகே தான், விஷால்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ அப்படின்றான். டேய் உங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காலாம் எடுக்கல, நான் எல்லாருக்கும் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அதான் ஆக்சுவலா எனக்கு அமைதியா அது இருக்கு. இல்ல ஓகே அது இருக்கட்டும். எனக்கு என்னமோ ஒரு மீட்ல வந்துட்டு வெறும் ஒரு 5 பேர் தான் பேசுற மாதிரி இருக்கு. வேற யாரும் ஏன் பேச மாட்டீங்க? எல்லாருமே வீட்டில் தானே இருக்கீங்க. எல்லாருமே ஆக்சுவலி அசைன்மெண்ட் சப்மிட் பண்றீங்க. பட் வந்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா டேரக்டா மீட்லயே கேளுங்கன்னு தான் சொல்றோம். ஏன் கேட்க மாட்டீங்க? எதுவும் புரியல. நம்ம சொல்றது ஆசை. அட்டி டவுட்ஸ் இல்லைன்னா ரெஸ்பாண்ட் பண்ண சொல்றான், அதையாவது பண்ணுங்க. டவுட்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் லைக்ஸ் போடுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க. இப்போ லட்சம் நான் தனியா எடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. டெய்லி வந்துட்டு ஒரு மணி நேரம் தனியா பழகுற மாதிரி இருக்கு. இப்போ ஓகே, இப்போ பண்றதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் தம்பி சந்தோஷம், நீங்க நிறுத்துங்கப்பா. சாரி ப்ரோ, பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன். அதான் நெக்ஸ்ட் நான் பேசுறப்ப கூட யாராச்சும் ஒரு 2 பேர் மைக் ஆன் பண்ணி பேசுறீங்க. வேற கிளாஸ் வேற யாராச்சும் கிளாஸ் எடுக்கும்போது யாருமே எதுவுமே பேச மாட்டீங்கன்னு வந்துட்டு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன். நீ எடுக்கும்போது தான் பேசுறேன், நாங்க எடுக்கும்போது தான் பேச மாட்டாங்க, நீயே கிளாஸ் எடுத்துக்கின்றேன். ஆக்சுவலி எல்லாருமே இங்க இருக்கவங்க நாலேஜ் தான். எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஸோ அப்படின்றப்போ எல்லார்ட்டையுமே வந்துட்டு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அப்பதான் அவங்களோட நாலேஜ் வந்துட்டு நீங்க ஈஸியா கெயின் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ரவுட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக். நான் இன்னொரு நாள் வந்துட்டு நவீன வந்துட்டு லெட்ஸே ஏதாச்சும் Q&A மாதிரி வைக்க சொல்றேன். ஓகேவா? உண்மையிலே புரிஞ்சுச்சு எல்லாருக்கும். எனக்கே சத்தியமா புரியல. ஏன்னா வந்துட்டு அவன் கூட நான் கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. எனக்கு பேசிக்கா வந்துட்டு அப்படியே பார்த்தவனே புரியல. எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? அப்படித்தான்டா நீங்க இங்கேயும் இது வந்து டவுட்டா தான் இருந்துச்சு. திரும்பி நான் ஒரு அப்புறம் தடவை எதுக்கு கேட்கல வாட்ஸ்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை மறுபடியும் எனக்கு சொல்லி கொடுத்தான்டா. நீ தான் இருந்தல அதுல. ஸோ அதுக்கப்புறம் அதுதான் சொல்றேன். ஏதாச்சும் டவுட்ஸ் வருதுன்னா நீங்களே மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க, இது மாதிரி எனக்கு இது புரியல அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்துட்டு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இல்ல நாங்க சொல்றப்ப கேட்காம போயிட்டீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் அது வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நாங்க பண்றதே வந்துட்டு ஏதோ எங்களுக்கு புரிஞ்சதை வச்சு சொல்லி தந்துட்டு இருக்கோம். அதுலயும் வந்துட்டு நீங்க எந்த டவுட்ஸும் கேட்கலன்னா ஒண்ணுமே ஆகாது. அதுக்கப்புறம் எதுவும் பெருசா பண்ண மாதிரி இருக்காது, ப்ராக்ரஸ் இருக்காது. ஜஸ்ட் எங்களோட கோடை பார்த்து நீங்க ரீப்ளேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். கண்டென்ட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்றது விஷயம் இல்லை. இங்க வந்துட்டு நான் இப்போ லெட்ஸே இங்க இருக்கு, இதுக்கு பதிலாக நான் வேற ஒரு இமேஜ் வைக்கணும், நேம் வைக்கணும், அவன் வந்துட்டு வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும் அப்படின்றது வந்துட்டு இங்க மேட்டர் கிடையாது. அது உள்ள எனக்கு என்ன பண்ணுது? இப்போ நான் சே ஆப்ஜெக்ட் வந்துட்டு நான் வேல்யூ சேஞ்ச் பண்ணேன், அது ஏன் ரெண்டர் ஆகல? ஸோ அது வந்துட்டு லாஜிக் வைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பிஃபோர் த ஃபங்க்ஷன். யா ஸோ ஆக்சுவலாக நாங்கள் அது வந்துட்டு பண்ணலான்னு பார்த்தோம். பட் நாங்களே ஒரு சோ கால்டு டெவலப்பர்ஸ். கமெண்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ பெருசாக பண்ண தெரியல. நாங்கள் எப்படி பண்ணலான்றதை அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். அது பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக நல்ல ஒரு இது சஜஷன். ஆக்சுவலாக நாங்கள் அதை இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? வேற ஏதாச்சும் queries இருக்கா? இது மாதிரி லெட்ஸே கமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போனீங்க, வேற ஏதாச்சும் இது மாதிரி ஏதாச்சும் queries இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் அடாப்ட் பண்ண முடியும். ஆல்சோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி கேட்க ட்ரை பண்ணுங்க. நாங்கள் மெசேஜும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம், மெசேஜும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லைனா லீவ் ஆகிக்கணும். ஓகே.